ஹாய். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மெய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மெய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வையகவுண்டன்பட்டி மக்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு விசை கூட எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துதலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வீடுகளில் இருக்கிற அருமையான தாய்மார், தகப்பன்மார், சகோதர சகோதரிகள், நீங்கள் விரும்பினால் இந்த இடத்தில் நடக்கிறதான கிறிஸ்மஸ் பவனி இதில் நீங்கள் பங்கெடுக்கலாம். நாங்கள் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். இந்த கூடுகை நிச்சயமாய் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
உங்களுக்கு அறிவிக்கிறோம். வீடுகளில் வியாதியோடும் பலகீனத்தோடும் மாந்திரிக கட்டுகளோடும் பிசாசின் போராட்டத்தோடும் யாராகிலும் இருப்பீர்களானால் அவர்களும் இந்த இடத்துல வாருங்கள். நிச்சயமாய் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் அவர் மனுஷனாய் பிறந்தார். அப்படியே அவர் அநேக கிராமங்களுக்கு போய் பட்டணங்களுக்கு போய் அநேக கடற்கரையில் போய் தெருக்களில் நின்று அவர் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை உபதேசமாய் அநேக இடங்களில் போய் அவர் பிரசங்கித்தார். அதோடு நிற்காமல் இந்த பூமியில் வியாதிப்பட்ட ஜனங்களை அவர் சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழுகிற மக்களுக்கு அவர் அதிகமாய் செய்தார். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமும் அற்புதமும் இந்த பூமியில் இருந்ததில்லை. அப்படியே குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை அவர் சுகமாக்கினார். குருடர்களுக்கு பார்வை அளித்தார். முடவர்களை நடக்க வைத்தார். இப்படி அநேக அற்புத அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜனங்களை நேசித்து அதிகமாய் செய்தார். ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை அறிவிக்கிறோம். உங்களுடைய பலகீனங்களை இந்த ஜெப கூடுகையிலே நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கும் நான் உங்கள் நடுவில் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்ததற்கு ஒரு 3 காரணம் கிறிஸ்மஸ் பண்டிகை காலமாய் இருக்கிறபடியினால நாங்கள் இதை உங்களுக்கு அன்பாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்ததற்கு பல காரணங்களை அடுத்தடுத்து நாங்கள் சொல்லலாம். ஆனால் நேரம் போதாதபடியினால சுருக்கமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை அறிவிக்க விரும்புகிறேன். வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் மனுஷன் உண்டான நாள் முதல் இந்நாள் வரையிலும் அநேக மனிதர்கள் இந்த பூமியில் இருளில் இருக்கிறார்கள். ஆகவே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்கிறதற்கு அடையாளமாக ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து வளர்ந்து இந்த பூமியில் மனுஷனுக்கு செய்த ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு போதிக்கும்படியாய் இந்த பூமியில் வந்தார். போதிக்கும்படியாய், அடுத்தபடியாய் அற்புதங்களை செய்யும்படியாய் வந்தார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக அவரே தன்னுடைய சரீரத்தை பலியாக்கும்படியாக வந்தார். இந்த 3 காரியத்தை உங்கள் மத்தியில் எவ்வளோ முடியுமோ சுருக்கமாய் சீக்கிரமாய் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். முதலாவது கவனிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இரட்சகராய் பிறந்தாராம். குறிப்பாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தாராம். நீங்கள் கவனித்தீர்களானால் எந்த மாதிரியான இருளில் இருக்கிறார்கள் ஜனங்கள்? எந்த மாதிரியான இருளை குறித்து வேதம் சொல்லுகிறது? முதலாவது பார்த்தோமே ஆனால் ஜனங்கள் சத்தியம் என்கிற இருள்ல, சத்தியம் இல்லாமை, சத்தியத்தில் நடக்காம எத்தனையோ பேர் இந்த பூமியில வாழுகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகான பூமியை ஆண்டவர் அழகாய் சிருஷ்டித்து மனுஷனுக்காக தந்தார். இப்போ இந்த பூமியில நாம வாழுகிறோம். எத்தனையோ மனுஷனுக்கு படைத்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்பின மாதிரி, தான் கேள்விப்பட்ட மாதிரி இந்த பூமியில்
நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம நம்முடைய இஷ்டத்தின்படி வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் தேவனுடைய விருப்பத்தை இந்த இடத்துல நிறைவேற்ற முடியாது. ஆகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினார். அவர் வந்து முதலாவது பேசின பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில மனம் திரும்பும்படியாக இயேசு பிரசங்கித்தார். எதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பணும்? பொல்லாத வழியில இருந்து, பாவத்தில் இருந்து, சுய விருப்பத்தில் இருந்து, சுய இச்சையில இருந்து எல்லாம் மனம் திரும்பணும். யாரை நோக்கி மனம் திரும்பணும் அப்படின்னா, படைத்த பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கும்படியாக இயேசு இந்த பூமியில வந்தார். நீங்க கவனிக்க வேண்டும், ஆண்டவர் நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து பாவிகளின் மத்தியில இந்த இடத்துல வந்து பிரசங்கித்தார். பாவிகளின் மத்தியில மனம் திரும்பும்படியாய் பிரசங்கித்தார். பாவிகளின் மத்தியில வந்து பாவிகள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை அவர் கடந்து போய் பேசினார். நீங்க உதாரணத்துக்கு கவனித்தீர்களானால், அவர் ஜனங்கள் மத்தியில போய் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியில நிறைய பேர் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழுவாங்க. இந்த பூமியில் ஒரு ஸ்கூல்ல படிக்கணும்னாலே பல கண்டிஷன் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் போடணும், ஷூ போடணும், டை கட்டணும், இந்த மாதிரி நிறைய ஒழுங்கு. கரெக்டாக ஸ்கூல் டைமுக்கு வரணும், ஸ்கூல் டைமுக்கு போகணும், ஸ்கூலுக்குள்ளே எப்படி என்னென்ன ஒழுக்கத்தில் வாழணும் இருக்கணும், எல்லாமே ஒரு கண்டிஷன் இருக்கிறது. கண்டிஷன் இல்லாமல் வேலை ஸ்தலங்கள் இல்லை, ஸ்கூல் இல்லை, குடும்பம் கூட இல்லை. அப்போ இவ்வளோ அழகான இவ்வளோ பெரிய பூமி ஆண்டவர் படைப்பாரானால் நிச்சயமாய் மனுஷனிடத்தில் கொடுக்கும்பொழுது ஒரு கண்டிஷனே இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அப்போ அந்த கண்டிஷன் என்ன, அந்த கட்டளை என்ன, அந்த சத்தியம் என்ன என்கிறதை நாம் புரிந்து வாழுவோமே ஆனால் மெய்யாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம்முடைய தலைமுறைகள் மேலே நிறைவாய் கடந்து வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மலப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் அழகாக எழுதியிருக்கிறார், மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை. அதை நான் வாசித்து காட்டுகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த பூமியை நீங்க சுதந்தரிக்க வேண்டுமேயானால் சாந்த குணமா இருக்கணும். நிறைய பேருக்கு சாந்த குணம் கிடையாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஒண்ணுமே சொல்ல முடியல, பிள்ளைகள் கோவப்படுகிறது, சாந்தம் இல்லை. பிள்ளைகள் தகப்பனுக்கு முன்பதாக சாந்த குணமா இல்லை. பிள்ளைகள் ஸ்கூல்ல டீச்சர் முன்பதாக சாந்த குணமா இல்லை. நானா பார்த்துருவோம், ஒரே போட்டி, ஒரு கை பார்த்துருவோம். இந்த மாதிரியான துமிர் பேச்சுகள், இதை தான் நம்ம உலகத்தில் நிறைய பார்க்கிறோம். நீங்க கவனித்தீர்களானால் இந்த பூமியில சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரிக்க முடியும் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், மனுஷனுக்கு தந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், சாந்த குணம் இல்லாவிட்டால் நிச்சயமா இந்த பூமியில எதையும் சுதந்திரிக்க முடியாது. ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு ஆரோக்கியம், ஒரு வீடு, ஒரு சொத்து, ஒரு தோட்டம், ஒரு வாகனம், ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், இதெல்லாம் நமக்கு வேணும். நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் சாந்த குணத்தை நாம் எப்போதும் கை கொள்ளணும், சாந்த குணமாக வாழணும். எரிச்சலோடும் பொறாமையோடும் வஞ்சகத்தோடும் வைராக்கியத்தோடும் இருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த பூமியில் நிறைய ஆசீர்வாதத்தை நாம் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமலே போயிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதம் இல்லாம போறதுக்கு காரணமே அவருடைய ஸ்பாவம், அவருடைய குணங்கள், அவருடைய குணாதிசயங்கள். அதில் தான் நிறைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போகிறார்கள், அநேக நன்மைகளை இழந்து போகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து கிராமந்தோறும் போய் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்கிறதெல்லாம் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அப்படியே மலப்பிரசங்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ இருதயம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் நிறைய பேருக்கு இச்சைகள், பாவங்கள், காம இச்சைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருதயத்தில் வஞ்சகத்தோடும் கபடத்தோடும் எரிச்சலோடும் பொறாமையோடும் நாம் திரிவோமேயானால் நிச்சயமாய் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாய் இந்த பூமியில இருதயத்தில் சுத்தம் வேணும். சுத்தம் இல்லாமல் இருப்போமேயானால் தேவனை தரிசிக்க முடியாது, பரலோக தேவனை ஆராதிக்க முடியாது. ஆகவே இப்படி நிறைய சத்தியங்களை ஆண்டவர் சொன்னார். அப்படியே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் இந்த பூமியில வாழும்போது எவ்வளோ மற்றவர்களுக்கு இறங்குவோமோ, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா இரக்கமே கிடையாது. பெற்ற பிள்ளைகள் சொந்த தாய் தகப்பனுக்கு இறங்குகிறது இல்லை, சொந்த சகோதர சகோதரிகளுக்கு இறங்குகிறது இல்லை. இப்படி இரக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்நியர்களுக்கு இறங்குகிறது இல்லை, மற்றவர்களுக்கு இறங்குகிறது இல்லை, கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு, கூட வேலை செய்கிறவர்களுக்கு இறங்குகிறது இல்லை. ஒரு தெருவில் இருக்கிறோம், கூடி வாழுகிறோம், மற்றவர்களுக்கு தயவு செய்கிறது இல்லை. இரக்கமே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை. இந்த மாதிரியான காரியம் நிறைய குடும்பத்தில் இருக்கிறது. ஒரே தெருவில் இருப்பாங்க, ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, உடன் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் எரிச்சலும் வஞ்சகமும் போட்டியும் பொறாமையோடு கூட தான் நாம் இருக்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில் தெளிவாய் போதித்து கொடுக்கும்படி தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். அவர் வந்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தார். அவர் பிறந்து வெறும் பிரசங்கம் மாத்திரம் பண்ணல, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை மட்டும் அவர் பிரசங்கிக்கும்படியாய் வராமல் அவர் இந்த பூமியில அவர் பிரசங்கமும் பண்ணினார். அவர் வாழ சொல்லியும் கொடுத்தார், வாழ்ந்தும் காட்டினார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்படும் போது அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில கொட்டினார்கள், துப்பினார்கள், நிந்தித்தார்கள், தூசித்தார்கள். அடிக்கிறவர்களுக்கு முன்பதாக வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் வாழ்ந்தும் காட்டினார். அவர் வேதத்தில் சொன்னார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் கொடுங்கள் என்று சொல்லி. அப்படிதான் இந்த பூமியில நீங்க நல்லா கவனித்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அப்படியே தான் வாழ்ந்தார். அதே போல அவருடைய வாழ்க்கையின் முடிவிலையும் அப்படியே வாழ்ந்து காட்டினார். வாழ சொல்லி கொடுத்தார், வாழ்ந்து காட்டினார். அந்த ஊழியத்தை அவர் மாத்திரம் செய்து முடித்துட்டு போகாமல் இன்று வரையிலும் சபை போதிக்கிறது என்றால் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை இன்று வரையிலும் சபை போதித்து கொண்டிருக்கிறது. சபையில சீசர்களை உருவாக்கி வைத்தார், ஊழியக்காரர்களை உருவாக்கி வைத்தார். அவர்கள் எங்களைப் போல கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஒவ்வொரு கூடுகை தோறும் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எப்படி உபதேசித்தாரோ எப்படி பிரசங்கித்தாரோ ஒரு கடுகளவு மாற்றம் இல்லாமல் இன்று வரையிலும் அவருடைய வார்த்தையை சபையில் உள்ள தேவ ஊழியக்காரர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தெருக்கள் தோறும் இருக்கிற ஜனங்களுக்கு நேரடியாகவும் செல்போன் மூலமாகவும் இன்டர்நெட் ஆன்லைன் மூலமாகவும் இன்று வரைக்கும் அவர்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த செய்தி கிறிஸ்துவனுடைய உபதேசம் மனிதர்களுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்படியே இயேசு பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்தன்படியே அவர் வாழ்ந்தும் காட்டினார், வாழ சொல்லியும் கொடுத்தார். அப்படியே இந்த பூமியில இயேசு கிறிஸ்து போதித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாவங்களை மன்னிக்கிறவராக, நோய்களை சுகமாக்குகிறவராக வந்தார். ஒரு திமிர்வாதக்காரன் கை கால் முடமாகி எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தான். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார்,
மகனை திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அந்நேரமே அவன் எழும்பி நடக்கும்படி ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவனை சுகமாக்கினது. இப்படி ஆண்டவர் இந்த பூமியில செய்த அற்புதத்திற்கு அளவே கிடையாது. ஏராளமான அற்புதம். நோயாளிகளை ஆண்டவர் அதிகமாய் சுகமாக்கினார். படுத்த படுக்கையாய் இருந்த வியாதிஸ்தர்களை, பெரும்பாடுமுள்ள ஸ்திரீகளை ஆண்டவர் சுகமாக்கினார். அதே சுகமளிக்கிற வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கும் சபைக்கு தந்தார். ஊழியக்காரன் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படியே அவருடைய நாமத்தினால கடந்து போய் இன்றைக்கும் நாங்கள் அநேகரை சுகமாக்குகிறோம். கடந்த 2 மாதத்திற்கு முன்பதாக என்னுடைய சபையில 5 வருஷமாக சேவனை கட்டுகளினாலையும் பிசாசின் தொந்தரவினாலையும் பயங்கர போராட்டத்தில் வாழ்ந்த ஒரு சகோதரி எங்க சபைக்கு வரக்கு முன்பதாக 1 வாரத்துக்கு முன்ன கூட மந்திரவாதிகளிடத்துல போய் 65,000 ரூபா கொடுத்து அந்த பிசாசு மந்திரவாதத்திற்காக சேவனைக்காக செலவழிச்சாங்க. ஆனா எந்த பலனும் இல்லை. அப்ப எங்க சபைக்கு வந்தாங்க, நாங்க ஜெபித்தோம். 2-3 முறை வந்தார்கள், ஜெபித்தோம். ஆண்டவர் பரிபூரண சுகத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து விடுவித்தார். அன்றைக்கும் இயேசு அற்புதம் நேரடியாய் செய்தார். இன்றைக்கும் அவருடைய சீசர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிராமத்துல, இந்த இடத்துல யாராகிலும் பலகினர்களாய் இருப்பீர்களானால், சேவன போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள் இருக்குமே ஆனால், நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிக்க வாருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராய் இந்த பூமியில வந்தார். அதோடு மாத்திரமல்ல, எல்லா மனுஷனுக்கும், எல்லா மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவன் மேல தேவ கோபாக்கினை வரும், சாபம் வரும். இந்த பூமியில எதை விதைத்தாலும் அதை அறுப்போம், எதை விதைப்பீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பூமியில நன்மை செய்தாலும் அதற்குண்டான பலன் உங்களுக்கு நிறைவாய் உண்டு, தீமை செய்தாலும் அதற்கு உண்டான பலன் நிறைவாய் உண்டு. அப்போ மனுஷன் அறியாமல் செய்த பாவத்தினால அவன் மேல சாபம் வந்து அவன் இந்த பூமியில சபிக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, வியாதிப்பட்டு, இப்படி அவன் வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது என்கிறதற்காக தான் இயேசு இந்த பூமியில வந்து தன்னையே பலியாக, மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னையே அவர் பலி ஆக்கினார் சிலுவையில். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்தது 3வது ஒரு காரியமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இந்த பூமியில வந்தது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்வான் ஆனால் அவன் போய் ஒரு மாடையோ ஒரு ஆடையோ ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுக்கு பலி செலுத்தி, நான் இப்படி பாவம் செய்துட்டேன், என் பாவம் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒரு பலி மிருகத்தை பலி செலுத்துவான். அப்பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து, சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்து, ஜீவனை கொடுத்து, தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து சிந்தி ஜீவனை கொடுத்து, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3வது நாள் உயிரோடு எழும்பி, பிற்பாடு தன்னுடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்து, இதோ உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தி, அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவனமாக இந்த 3 காரியத்திற்காக இயேசு இந்த பூமியில வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் இந்த பூமியில பிறந்தார். இப்ப வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சீசர்கள் சொன்னார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றால், அந்த கடைசி நாட்களில பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லி. ஏராளமான கொள்ளை நோய் நாமளும் சிறு வயதில் இருந்தே கேள்விப்படுகிறோம். ஒரு மாவட்டத்தை பாதிக்கும், அல்லது ஒரு மாநிலத்தை பாதிக்கும், அல்லது ஒரு தேசத்தை பாதிக்கும். ஆனால் கடந்த 2020 அந்த ஆண்டுகளில் வந்த கொரோனா கொள்ளை நோய் ஒரு மாவட்டத்தை மட்டும் பாதிக்கல, ஒரு மாநிலத்தை மட்டும் பாதிக்கல, அது முழு உலகத்தையுமே பாதித்தது. சாவில்லாத தெருவில், சாவில்லாத கிராமங்கள் இல்லை,
அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் அதுக்கு முன்பு எப்போதும் வந்ததில்லை. இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை காட்டுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க கவனித்தீர்களானால் இந்த பூமியில கடைசி காலத்துல பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் பஞ்சம் எப்படி வரும் அப்படின்னுட்டு. ஒருவேளை நம்மளுடைய தேசத்துல இந்தியாவில் விளைச்சல்னா பக்கத்து தேசத்துல இருந்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது கிடையாது. நீங்க கவனித்தீர்களானால் இப்போ நம்ம பக்கத்து தேசம் ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை தேசம் இருக்கிறது, பாகிஸ்தான் தேசம் இருக்கிறது, இப்படி சோமாலியா தேசம் இருக்கிறது. இந்த தேசங்களிலெல்லாம் இன்றைக்கு பல வருடங்களாக பயங்கரமான பஞ்சம் எப்படி ஆரம்பிக்கிறதுண்டா, இப்போ நேற்றைய தினத்தில் கூட ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து. அவர் பேசினார், எங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு தேங்காய் 260 ரூபா அப்படின்னார். அல்லேலூயா. 260 ரூபான்னு பார்த்துங்க. இங்கே நாம் 1 கிலோ தேங்காய் தான் 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஆனால் அவங்க அங்கே 260 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்குறாரு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா விலை, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நாம் இங்கே வாங்கினா ரோட்டோர கடையில் 80-90 ரூபாய்க்கு கிடைக்குது, கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் 100-110 கிடைக்குது. ஆனால் அங்கே 1500 ரூபாய்க்கு விற்குது. அப்போ எந்த ஏழை சாப்பிட முடியும்? அப்படியே ஆகாரம் கம்மி ஆகிட்டே போகும். இன்றைக்கி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை டீ குடிக்கிறோம். அங்கெல்லாம் அப்படியே ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை டீ, அதுவே கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க, கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல, நிறைய வீடுகளுக்குள்ளாக, நிறைய குடும்பத்திற்குள்ளாக இப்பொழுதே பஞ்சங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில வருவார் என்கிறதை பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு நேராக நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். முடிவு சமீபம் என்கிறதை ஆண்டவருடைய வேதத்தினுடைய வசனங்கள் இந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் முன்னாடியெல்லாம் எப்பமோ ஒருக்கா கேள்விப்படுவோம் பூமி அதிர்ச்சி, எங்கேயோ ஒரு இடத்துல வரும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. வாரந்தோறும் பூமி அதிர்ச்சி செய்தி டிவியில் வந்து கொண்டே இருக்கிறது. மாதந்தோறும் பூமி அதிர்ச்சி செய்திகள் வருது. இதெல்லாம் தினந்தோறும் வரக்கூடிய செய்தி மாதிரி, வானிலை செய்தி மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சி உலகம் எங்கிலும் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறதென்றா, பூமியினுடைய முடிவை காட்டுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை காட்டுகிறது. அப்படியே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புமா, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புமா. இப்பொழுதும் எத்தனையோ தேசம், ஒரு தேசத்தோடு ஒரு தேசம் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. உள்நாட்டு கலவரம் இந்தியாவிலும் இருக்கிறது, வெளிநாடுகளிலும் இருக்கிறது. ஏதோ ஒன்றுக்காக, யாரோ ஒரு காரியம் சொன்னதற்காக அடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நிறைய சம்பவம் நடக்கிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால், இந்த பூமியினுடைய முடிவை காட்டுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் வந்தார், குழந்தையாய் பிறந்தார். ஏன் அப்படி அல்ல, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார், ரட்சிக்கிற மீட்கிற மீட்பராய் வரப்போகிறார். அவருடைய வருகையில நாம போகணும் அப்படின்னா இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படியே மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தின்படி நாம மனம் திரும்ப வேண்டும். அவருடைய வருகையில போகணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், பரிசுத்தத்திற்கு நேராக வரணும். குடிப்பழக்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கத்தின் கிரியைகள், இந்த மாதிரியான பொல்லாத வழிகளை விட்டு நாம மனம் திரும்பி வாழுவோமே ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் மத்தியாகத்தில் வருவாராம். அவருக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள், வேதத்தில் சொல்லப்பட்டபடியே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவருடைய வருகைக்கு இப்படியெல்லாம் ஆயத்தமாகணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே அபிஷேகம் பெற்ற யாவரும் அவருடைய வருகையில மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்படுவார்கள், பரலோகம் சேர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக வாழுவோம். நீங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் இம்மையிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லா மதமும் சொல்லுகிறது ஒன்றே ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னா,
மரித்த பிறகு நரகம் அல்லது பரலோகம் உண்டு என்று சொல்லி நாம நீதியாய் வாழுவோமே ஆனால், வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய நீதியின்படி வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவோம். துன்மார்க்கமாய் வாழுவோமே ஆனால் நரகத்துக்கு போவோம். இதை சொல்லவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் வருகை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லி பிரசங்கிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க மனம் திரும்புங்க. இப்போதும் வியாதியோடும் போராட்டத்தோடும் தேவையோடும் குழந்தை பாக்கியத்திற்காக யாராகிலும் வீடுகளில் இருப்பீர்களானால், எங்களுடைய இந்த ஜெப கூடுகையில வர நீங்க வெட்கப்படுவீர்களானால் இருக்கிற இடத்துல இருந்தே ஜெபியுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இருக்கிற வீடுகளில நீங்க உண்மையாய் கூப்பிடுவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வரும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபித்து இந்த கூடுகையை நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்துல இந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சுகமாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர் என்று பிரசங்கித்திருக்கிறோம். அப்படியே இந்த இடத்துல நிற்கிறவர்களுக்கும் சுகத்தை கொடுங்க. வீடுகளிலே இருந்து இந்த வார்த்தையை கேட்டு ஆமென் ஜெபிக்கிறவர்களுக்கும் வீடுகளிலேயும் தேவனுடைய அற்புதம் செய்கிற கரம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. படிப்பு வராத பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. பலகீனம், சுகவீனம், கட்டி, கேன்சர் நோய், பொல்லாத கொடிய நோய்களில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிராமத்தின் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. God bless you. வண்டியில சாக்லேட் இருக்கு, பிள்ளைகள் எடுத்து கொடுங்க.